ஒடிசாவின் ட்ரெடிஷ்னல் ரெசிபி மகஜி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக இந்த மகஜி லட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த டேஸ்டியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். பால் கொதித்ததும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பால் நல்லா திரண்டுடும். திரண்ட பாலை ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கணும். லெமன் சேர்த்துருக்கதால திரண்ட பாலில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசி தண்ணீரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உதிர்த்து விட்டுட்டு அளந்து எடுத்துக்கணும். ஏன்னா 1 கப் திரண்ட பாலுக்கு 1/2 கப் வெல்லம் நம்ம சேர்க்கணும். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு இருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை கம்மி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா சாஃப்டாக 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு சாஃப்டாக நம்ம பிசையணும். அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வெல்லத்தை சூடு பண்ணணும். வெல்லம் பாகுப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்ததும் வெல்லத்தை வடிகட்டி ஒரு ஃப்ரை பண்ணுக்கு மாற்றிடலாம். கூடவே நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு வச்ச திரண்ட பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரிஜினல் மகஜி லட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸுக்கு சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. நான் சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணீரும் வற்றி நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றிடலாம். சூடு கொஞ்சம் ஆறுனதும் 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒடிசாவின் பாரம்பரிய ரெசிபியான மகஜி லட்டு ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கும் இந்த லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.